ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப்பு ஆஃப்டர் டுவெல்த்து எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சில குரூப்ஸு சில கோர்சஸ்லாம் வந்து பைசா இல்லை, ஃபண்டு இல்லைன்னு படிக்க முடியாது. ஆனால் இப்போது கரண்ட் 2026 உங்களோட அகாடமிக் பெஸ்ட்டாக இருந்து நீங்கள் அகாடமிக்கில் டாப்பாக இருந்து உங்களுக்கு ஈவன் ஃபண்ட் இல்லைனாலும் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னாலும் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அக்ராஸ் இந்தியாவில். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீக்லி 3-4 வீடியோஸ் போடுறதுல ஒரு நாள் வந்து ஸ்காலர்ஷிப்பை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே நிறைய இடன் ஜெம் கோர்சஸ், காலேஜஸ் இதெல்லாமே வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. பர்டிகுலராக 8th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸு, பிஎஸ்சி, பிகாம், இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், லா அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோர்ஸ்க்குள்ளே தான் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் அட்மிஷன் வாங்குறாங்க. பட் அது இல்லாமல் நிறைய 100+ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த அவேர்னஸை கொண்டு வரணும்னு தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீக்லி 3-4 வீடியோஸ் போடுறோம். ஒரு நாள் வந்து ஒரு காலேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். ஒரு கோர்ஸு, எந்த கோர்ஸு புதுசாக வந்திருக்கு, அப்புறம் லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ், அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, எந்தெந்த காலேஜஸ் சேரத்துக்கு எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத நம்ம வீக்லி 3-4 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு அப்படின்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இவ்வளோ பைசா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மித்து இருந்துச்சு. பட்டு இப்போ 2026 நீங்கள் உங்களோட அகாடமிக் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். அதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், நிறைய கம்பெனிஸ், கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் நம்ம வீக்லி ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோஸ் எவ்ரி வீக் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து ஒரு 3-4 ஸ்காலர்ஷிப் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு 2 ஸ்காலர்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ மணி இஸ் நோ லாங்கர் பேரியர் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். உங்களுக்கு படிப்பு வேணும், நீங்கள் நல்லா படிப்பேன், அகாடமிக்ஸில் டாப் அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து கண்டிப்பாக ஒரு பேரியராக இருக்காது. உங்களுக்கு டேலண்ட்டு, அவேர்னஸ், உங்களோட ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் கிடைச்சி இன்ஜினியரிங், மெடிசன், சயின்ஸ், ஆர்ட்ஸ், ரிசர்ச், ஈவன் ஐஏஎஸ் இது எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸ்காலர்ஷிப் மூலமாக. ஸோ ஸ்காலர்ஷிப் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. அதில் வந்து கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, கார்ப்பரேட், என்ஜிஓஸு, ட்ரஸ்ட்டு, யூனிவர்சிட்டி இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன்ஸுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லாமல் படிக்கணும், ரைட் எஜுகேஷன் டு ரைட் பீப்புள் அப்படின்றதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் 5000+ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அப் டு ஈவன் 11th 12thலேருந்து பிஹெச்டி வரையுமே இருக்குது. வேல்யூஸ் வந்து 5000லேருந்து 5 lakhs வரையுமே ஸ்காலர்ஷிப்ஸ் வேல்யூ இருக்குது. பெர் இயரும் இருக்குது, பெர் மந்த்தும் கொடுக்குறாங்க. பட் ஏன் இவ்வளோ இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலனா, கண்டிப்பாக அவேர்னஸ் கிடையாது. அப்புறம் அந்த டெட்லைன்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ப்ராப்பர் கைடன்ஸும் ஸ்கூல் சைடும் கொடுக்கறதில்ல, காலேஜ் சைடும் கொடுக்கறதில்ல. அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு தெரியறதில்ல, டாக்குமெண்டேஷன் என்னென்ன வேணும் அப்படின்னு தெரியறதில்ல. அப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன, இந்த ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் நமக்கு வேணும்னா அதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத, அதை அப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது மந்த்லி கிடைக்குமா, இயர்லி கிடைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாததுனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இன்னைக்கு 2 ஸ்காலர்ஷிப், இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது, சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப், ஆர்ஃபன் ஸ்காலர்ஷிப், லோ இன்கம் ஸ்காலர்ஷிப், மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப், கம்யூனிட்டி மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், கேர்ள்ஸ் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப், டிசேபிலிட்டி ஸ்காலர்ஷிப், சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் தனியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்குது, அப்புறம் அப்ராட் ஸ்டடி இருக்குது, இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஒலிம்பியாட் ஸ்காலர்ஷிப் இருக்குது,
இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ இத்தனை வகையான ஸ்காலர்ஷிப் வந்து ஒவ்வொன்றுத்துலையுமே சில கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒரு சம்மரி ஆஃப் ஸ்காலர்ஷிப் டைப்ஸ் இன் இந்தியா. ஸோ 1000 crores மேலே ஸ்காலர்ஷிப் மணி அன்யூஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க எவ்ரி இயரு, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லாததுனால ஆல்மோஸ்ட் 1000 crores வந்து யூஸ் பண்ணாமலே அன்யூஸ்டு மணி இருக்கு ஸ்காலர்ஷிப்ல யூஸ் பண்ணாம. ஸோ அதை பத்தி அவேர்னஸ் கொண்டு வர்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப். இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்ஸ்டியூ ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் 1% ஆஃப் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் அக்ராஸ் இந்தியா. நீங்க டாப் 1% மார்க்ஸுக்குள்ள இருக்கணும் அக்ராஸ் இந்தியா. 12th மார்க், உங்களோட 12th மார்க் வந்து டாப் 1%ஆக இருக்கணும். நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 1.5 crore-லேருந்து 2 crores வரையும் ஸ்டூடெண்ட்ஸு +2 எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 9-10 லட்சம் பேர் எழுதுறாங்க. அது ஆவரேஜாக மாறிக்கிட்டே இருக்கும் எவ்ரி இயர். ஸோ 1.5 crores-லேருந்து 2 crores வரையும் எவ்ரி இயர் 12th முடிக்கிறாங்க. இதில் நீங்கள் 1%-ஆக இருக்கணும். 1%-ஆக இருக்கணும்னா இப்போ 1.5 crores ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னா நீங்கள் 1.5 lakhs-குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் திஸ் ஸ்காலர்ஷிப். சிம்பிள். 1.4 crores ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா +2 எழுதுறாங்க. அதில் நீங்கள் 1%, டாப் 1%, 1.5 lakhs-குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது எவ்ரி இயர் 80,000 rupees தராங்க. நீங்கள் வந்து இது இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எலிஜிபிள் கிடையாது. பிஎஸ்சி கோர்சஸ், சயின்ஸ் ஸ்ட்ரீமு, பிஎஸ் கோர்ஸு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் 5 years கோர்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் எலிஜிபிள். ஸோ 2 எலிஜிபிள் க்ரைட்டீரியா தான், இதில் இன்கம் க்ரைட்டீரியா கிடையாது. நீங்கள் பிஎஸ்சி, பிஎஸ், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி, சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கலாம். இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் கிடையாது. நீங்கள் அது இல்லாமல் அகாடமிக்கில் யூ ஷுட் பி இன் டாப் 1% இன் கிளாஸ் 12 அக்ராஸ் இந்தியா. இது இருந்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக அவைல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 80,000 per year தராங்க. தே ஆர் சப்போர்ட்டிங் அப் டு 5 years. 5 years இன்டிகிரேட்டட் கோர்ஸுக்கு 5 years-உமே தராங்க. இது வந்து ஹியூஜ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. இது ரிசர்ச் கரியர்ஸ்க்கு யூஸ் ஆகும். பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ஐஐஎஸ்சி அண்ட் ஐசர் கோல்ஸ். ஐசர் ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இப்போ இந்த ஐசர்ன்ற காலேஜ் நம்ம இந்தியாவில் மொத்தம் 6 காலேஜ் இருக்குது. இது எல்லாமே இந்த கோர்ஸ், இந்த காலேஜிலலாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இது வந்து இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸோ கிடையாது, பட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் காலேஜஸ். அந்த காலேஜில் படிச்சிங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அகாடமிக் ப்ரொஃபைல் பக்காவாக டாப் 1%-ல இருக்கணும். இதோட அப்ளிகேஷன் வந்து எவ்ரி இயர் செப்டம்பர், நவம்பரில் ஓப்பன் ஆகும். 12th மார்க் ஷீட்டு, அப்புறமா அட்மிஷன் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, உங்களோட ஆதார், 10th 12th மார்க் ஷீட், இதை வச்சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th 12th உங்கள் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார், இது எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒன்ஸ் த போர்ட்டல் இஸ் ஓப்பன் யூ கேன் இமீடியட்லி அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். நம்ம டெட்லைன் வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். பேங்க் அக்கௌண்ட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து online-inspire.gov.in. இதுதான் வந்து online-inspire.gov.in. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். நிறைய ஸ்கேம்ஸ் ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் 5,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 10,000 15,000 கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்காலர்ஷிப்புங்கிறது டைரெக்டாக அவங்க தான் நமக்கு கொடுக்கறது, நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டாமல் கிளியராக அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழ்நாடை சேர்ந்த டிஎன்எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற சப்போர்ட்டிங் சயின்ஸ் இனோவேஷன் அண்டு சயின்ஸ் இனோவேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு, சயின்ஸ் இனோவேஷன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு தமிழ்நாடு வந்து
டிஎன்எஸ்சிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் யூஜி பிஜி தமிழ்நாடு காலேஜஸில் எங்கே படித்தாலுமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இதை அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் யூஜி பிஜி ஆனால் காலேஜ் அட்மிஷன் வாங்கின பிறகு தான் நீங்கள் பண்ண முடியும். மெக்கானிக், நீங்கள் இன்ஜினியரிங், பயோடெக்கு, என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ஈவன் பிஎஸ்சி கோர்சஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பிஎஸ்சி சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் கீழே அப்ளை பண்ணலாம். இதோட பெனிஃபிட் வந்து பர் இயர் வந்து 10,000 ருபீஸ் வரும். இல்லைனா ப்ராஜெக்ட்டுக்கு 10,000 கொடுப்பாங்க. இது இல்லாமல் உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது அடிஷ்னலாக வேணும்னா பேஸ்ட் ஆன் யுவர் அகாடமிக், நீங்கள் அகாடமிக்கில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் உங்கள் அகாடமிக் பெஸ்ட்டாக இருந்தால் தே வில் எக்ஸ்டெண்ட் தேர் சப்போர்ட் டு ப்ராஜெக்ட் ஆல்சோ. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஒன்லி ஒன் கேஸ் தான், யூ ஷுட் பி பெஸ்ட் அட் யுவர் அகாடமிக்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்ட்ராங் ரெஸ்யூம் வேல்யூவும் இருக்கும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி. கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சொன்னீங்கனாலே ஒரு வேல்யூ இருக்குது. இவங்க நிறைய இன்னோவேஷன்ஸுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. காலேஜஸ் நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி இயருமே செப்டம்பரில் தான் வரும். பட் அட்மிஷன் வாங்கின பிறகு தான் நீங்கள் அட்மிஷன் வாங்கி பர்டிகுலராக அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் சேர்ந்த பிறகு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணவே முடியும். போனோஃபைடு, ரெக்கமெண்டு, இது ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, உங்களோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸு, 10th 12th சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து TANSCST.TN.GOV.in. இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு ஃபார் அப்ளையிங் TNSCST ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப் சம்மரி நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து இன்ஸ்பயரு 80,000 பர் இயர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சயின்ஸ் யூஜி தான் படிக்கணும். பிஎஸ்சி பிஎஸ் கோர்சஸ் இல்லைனா 5 இயர் எம்எஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாம். இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் எம்பிபிஎஸ்க்கு இன்ஜினியரிங்கு கிடையாது, ஒன்லி ஃபார் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கரியர்ஸ்க்கு மட்டும். அப்புறம் டிஎன்எஸ்சிஎஸ்டி வந்து 10,000 ருபீஸ் பர் இயர் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஸ்பயர் வந்து ஃபார் ஆல் ஓவர் இந்தியா, எஸ்பெஷலி ஃபார் ஐஏஎஸ்சி, ஐசருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இதில் படிக்கிறவங்களுக்கு தான் மெயினாக அது கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி கோர்சஸ் எங்கே படித்தாலும் கிடைக்கும் அக்ராஸ் இந்தியா. பட் இந்த டிஎன்எஸ்சிஎஸ்டியை பொறுத்தவரையும் ஒன்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறது. இது வந்து 10,000 பர் இயர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட அகாடமிக்ஸ் பெஸ்ட்டாக இருந்தால் எவ்ரி இயர் உங்களுக்கு அந்த 10,000 கிடைக்கும். அண்ட் ஃபைனல் இயரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் அவேர்னஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப். நீங்கள் அவேர்னஸ், உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பு எப்போ ஓப்பன் ஆகும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எப்போ அப்ளை பண்ணணும், டெட்லைன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைச்சதுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். இது வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் கிடைக்கணும், இந்த மார்க்ஸ்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்றது. பட் மார்க்ஸ் வந்து மேண்டிட்ரி. அக்ராஸ் இந்தியாவில் நீங்கள் உங்கள் மார்க்ஸ், உங்களோட அகாடமிக் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். அது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்ஜினியர், டாக்டர் எல்லாத்துக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் உங்களை ஆட் பண்ணுவேன். அதில் நான் டே டு டே ஸ்காலர்ஷிப் என்னென்ன எப்பப்போ வருது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும், ஆஃப்டர் 12th என்ன பண்ணணும், இல்லை 10th அப்புறம் நான் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்ற ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கால் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த 2 ஸ்காலர்ஷிப். பாய், தேங்க்யூ.